எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மண்டே மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சன்னா மசாலாவும் பூரியும் தான். நைட்டே வந்து சன்னா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது குக்கரில் ஃபஸ்ட்டு வேக போட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக போடும்போதே வந்து அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 2 லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், பெரிய ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட தாளிக்கலாம். பட் நான் இன்றைக்கி தாளிப்பில் வந்து வெறும் ஆயில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை. நான் வந்து வேறு எந்த கரம் மசாலாவும் இது கூட சேர்க்கல ஃபஸ்ட்டு தாளிப்பில். ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பட்டை, கிராம்பு அதெல்லாம் அதுவே போதுமானது. அதோட வாசனையே நல்லாயிருக்கும் அப்போ தான் அப்படிங்கிறதுக்காக நான் அதிலே வேக வைக்கும் போதே போட்டு எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன், மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 1/2 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி இல்லைன்னா வெறும் இஞ்சி மட்டுமே நீங்கள் எண்ணெயில் துருவி போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவுக்கு பொறுத்த வரைக்கும் சன்னா மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாடை போக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா, ட்ரை பவுடர் மசாலாலாம் நான் வந்து வெங்காயத்தோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி தனியாத்தூள் ஆட் பண்ணேன். 1 டீஸ்பூன் மாதிரி நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 2ம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, அதை போட்டு நல்லா பெரட்டிட்டு, இந்த தூளெல்லாம் போட்டு பெரட்டினதுக்கப்புறமா 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் ஒன்றே போதுமானது. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பியூரை ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கும் போதே நம்ம சன்னா மசாலா, நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சன்னா மசாலா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது 3த்துலேயுமே காரம் உண்டு. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 3மே பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ சன்னா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெங்காயம் அந்த தூள் போட்டதுக்கப்புறமா வந்து எல்லாமே இழுத்துக்கும். தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே தனியாக தெரியும் நமக்கு மசாலாலேருந்து தனியாக. அந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு மசாலாவை நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதாவது வேக வச்சுருக்க சன்னாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு அதில் இருக்க தண்ணியோடு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறம் சூடாறினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிடும். நான் வேக வச்ச சன்னாலே இருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன கப் அளவுக்கு வந்து சுண்டல் எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது திக்னஸும் கொடுக்கும், ப்ளஸ் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கப் அளவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு சுண்டலை எடுத்து அதை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதித்து என்ன ஆகும்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஃபேட்டு தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சமாக சாட் மசாலாவும் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து பிளாக் சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கசூரி மேத்தி ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் அந்த பிளாக் சால்ட்டு, அப்புறம் அந்த ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் இதெல்லாம் எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சாட் மசாலா மட்டும் ஆட் பண்ணிங்கனாலுமே போதும். உங்களுக்கு நல்லா அந்த கடையில் வாங்கக்கூடிய ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த ஃபைனலாக சாட் மசாலா அண்ட் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறது. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அடுப்பை அணைச்சிருங்க. அது கொஞ்சம் கூல் டவுன் ஆனோடனே திக்காக ஆகிடும் இந்த கிரேவி. நம்ம
சென்னா வேறு அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமே திக்காயிடும். அதுக்கப்புறம் நான் பூரி போட்டு எடுத்துக்கிறேன். பூரி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்போவும் சுடுற மாதிரி தான் பூரி பண்ணுறேன். ஸ்டஃப்டு பூரி பண்ணலான்னு இருந்தோம், பட் பன்னீர் எதுவுமே வீட்டில் இல்லைங்கிறதால நார்மல் பூரி தான். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பூரி, சன்னா மசாலா, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள், அவ்வளோதான். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்